திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு 36,000 கனஅடி தண்ணீர் திறப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதா பர்வேஸ் இணைகிறார். சதா பர்வேஸ், விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே அமைந்துள்ள அமராவதி அணைக்கு இன்று அதிகாலை முதல் நீர்வரத்து கணிசமாக உயர்ந்தது. நீர்வரத்து அதிக அளவில் இருந்தது. இதனால் அணையிலிருந்து பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 36,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அமராவதி ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு பொதுப்பணித்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியரும் பாதுகாப்பாக இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதியின் முக்கிய பகுதியான தேனாறு மற்றும் பாம்பாற்றில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது. எனவே உடுமலையிலிருந்து தாராபுரம் மற்றும் கரூர் வரை உள்ள அமராவதி ஆற்று கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையினர், அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் அணை அருகே முகாமிட்டு நீர்வரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். சதா பர்வேஸ், தகவல்களுக்கு நன்றி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் தேவராஜன் வழங்க கேட்கலாம். தேவராஜன், இது தொடர்பான முழு விவரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த தொடர் பெருமழை காரணமாக குற்றால அருவியில் அனைத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக மெயின் அருவியில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் ஆக்ரோஷத்துடன் வெள்ளமானது பாய்ந்து கொண்டிருக்கிறது. அருவிக்கு செல்லும் 2 பாலங்களில் ஒரு பாலத்தை தாண்டி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் அங்கு அருவிக்கரைக்கு யாரும் செல்ல முடியாதபடி கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. வழக்கமாக வாகனம் நிறுத்துமிடம் வரை மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவர். தற்போது அதிகம் தடை செய்யப்பட்டு குற்றாலம் மெயின் ரோட்டிலேயே பொதுமக்கள் யாரும் அருவிக்கு சென்றுவிடாதபடி தடுக்கப்படுகிறார்கள். அங்கும் அருவிக்கரையிலும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாகனம் நிறுத்துமிடத்து அருகில் உள்ள கழிப்பிடத்தின் பின்புறம் இன்று காலை திடீரென மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சிறு சிறு பாறைகள் உருண்டு கழிப்பிடத்தின் பின்பகுதியில் பெருமளவு மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் அங்கு யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கழிப்பிடம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.